சுதந்திரபுரத்தில் கழிவுநீர் சாக்கடை வெளியேற முடியாமல் கான்கிரீட் போட்டு அடைத்து வைத்ததால் பொதுமக்கள் நோயினால் அவதி. நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சுதந்திரபுரத்தில் கழிவுநீர் சாக்கடை வெளியேற முடியாமல் கான்கிரீட் போட்டு தனிநபர் ஒருவர் அடைத்து வைத்ததால் பொதுமக்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். அமயநாயக்கனூர் பேராட்சி 7வது வார்டு பகுதியைச் சேர்ந்தது சுசீந்திரம் உள்ளது. இப்பகுதியில் 50 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் பேரூராட்சி சார்பில் சிமெண்ட் தளம் அமைத்து புதிய சாக்கடை அமைக்கும் பணி முடிக்கப்பட்டது. இந்நிலையில் புதிய சாக்கடை தண்ணீர் வெளியேற ரயில் ரோடு பகுதியில் கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் தனது வீட்டின் முன்பாக சாக்கடை தண்ணீர் போகக்கூடாது என கூறி 2 மீட்டர் தூரம் பேரூராட்சி சாக்கடையில் கான்கிரீட் கலவையை கொட்டி அடைத்து வைத்துள்ளார். இதனால் இப்பகுதியில் சாக்கடை கழிவுநீர் வெளியேற முடியாமல் தேங்கி நிற்கின்றது. இதன் காரணமாக புழு உருவாகி வீட்டினுள் வருகின்றது. மேலும் இப்பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. பரவும் நோய் ஏற்பட்டு உள்ளதால் தேங்கியுள்ள கழிவுநீர் சாக்கடையை வெளியேற்ற வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதன் காரணமாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முருகேஸ்வரி கூறும்போது, மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து கழிவுநீர் சாக்கடை வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சுதந்திராபுரம் முதல் தெருவுங்க. இங்கே ரோடு போட்ட உடனே சாக்கடை நாங்கள் கேட்டோம். பஞ்சாயத்து போர்ட்லேருந்து நாங்கள் போய் கேட்டோம். ஏன்னா தண்ணி போகிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, மழை பெஞ்சா அப்படின்ற காரணத்துக்காக நாங்கள் சாக்கடை கேட்டோம். இப்போ சாக்கடை தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் நிற்கிது, அடைச்சிருக்குது. அடைச்சி நிற்கவும் தண்ணியில் எல்லாமே தேங்கி புழு அதிகமாகிருச்சு. அதிகமாகவும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல் பரவிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை எப்படி நாங்கள் வெளியேற்றுறதுன்னு தெரில. நாங்களும் பஞ்சாயத்து போட்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு தீர்வு ஒன்றுமே கிடைக்கல. அதனால் நாங்கள் இப்போ நேரடியாக உங்கள் மூலியமாக வர்றோம். சுகாதாரத்து மூலியமாக எங்களுக்கு இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சின்ன சின்ன பிள்ளைங்க அதிகமாகி எல்லாத்துக்குமே காய்ச்சல் பரவிடுச்சு. நீங்களே கூட இங்கே பாருங்கள், அந்த சாக்கடையை பாருங்கள். பஞ்சாயத்து போர்டில் என்ன சொன்னாங்க? பஞ்சாயத்து போர்டில் நாங்கள் பார்க்குறோம்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை. அவங்க மூலியமாக நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியும் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையுமே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு எடுக்கவே இல்லை. அப்போ இந்த தெருவில் இருக்க மக்கள் நாங்கள் யாருக்கிட்ட போய் குறைய சொல்கிறது? போலீஸ் ஸ்டேஷனும் போயிட்டோம், பஞ்சாயத்து போர்டும் போயிட்டோம். வேற நாங்கள் யாருக்கிட்ட போகிறது? நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.